இன்று நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பே முன்னிலையில் உள்ளதாக குருநகல் மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மிதமுலன டி.ஏ. ராஜபக்ஷ கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தமது குடும்பத்தார் சகிதம் சென்று வாக்களித்த மஹிந்த பின்னர் ஊடகவியலாளர்களிடம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வெற்றிலை சின்னம் தற்போது முன்னிலையில் உள்ளது. நாடு முழுவதிலும் நான் தொடர்புகளை ஏற்படுத்தி விசாரித்தேன். பார்க்கும் இடமெல்லாம் எமக்கு சாதகமான நிலைப்பாடே காணப்படுகிறது. அதனால்தான் மெதனமுலையிலிருந்து இதனை நான் கூறுகின்றேன். காலையிலிருந்து மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அம்பாந்தோட்டையில் மாத்திரமன்றி குருநகலிலும் நாம் வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது. அத்துடன் யாருக்கும் அடிபணியாமல் மக்களை அமைதியான முறையில் சரியான முறையில் தமது வாக்குகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சில இடங்களில் தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் நாட்டின் அமைதியை நிலைநாட்டுவதற்கு குறிப்பாக போலீசார் முன்னின்று செயற்பட வேண்டும். சாதாரணமானதும் நீதியானதுமான தேர்தலை நாம் விரும்புகின்றோம். மக்கள் எம்முடனே காணப்படுகின்றனர். எப்படியும் எமது வெற்றி உறுதியாகியுள்ளது. அந்த வெற்றியை அமைதியான முறையில் எமக்கு பெற்றுத் தருமாறு நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். විශ්වාස කරන්නේ නැහැ. නමුත් අපි බලාපොරොත්තු වෙනවා සාධාරණ මැතිවරණයක ප්‍රතිඵලයක්. මොකද ඒක ජයග්‍රහණය අපිට තියෙනවා. අපි හොඳ පැහැදිලි ජනතාව අපිත් එක්ක ඉන්නවා. ඉතින් අපිට තියෙන්නේ සාමකාමීව ඒ ජයග්‍රහණය භුක්ති විඳින්න.